வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்டைலில் ஒரு அவரைக்காய் பொரியல் பார்க்கலாம். இந்த பொரியலுக்கு வந்து நான் அவரைக்காயெல்லாம் இந்த அவரைக்காயை வந்து இந்த அவரைக்காயை நான் பிச்சு வச்சுருக்கேன். பிக்கிறது இது வந்து பிச்சு போட்ட பொரியல் தான். அது பாருங்கள், இப்படி எடுத்துட்டு இப்படி பிக்கணும். இப்படி பிச்சோம்னா அந்த நாரெல்லாம் வரும். அதில் வந்து நம்ம இப்படி செக் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான அவரைக்காய் எடுத்துக்கோங்க. கேடு இருக்கான்னு இப்படி பிச்சு நம்ம இப்படி செக் பண்ணிக்கலாம். நல்லா தெரியும் அதில் ஏதாவது கேடு இருந்துச்சுன்னா நல்லா தெரியும். இப்போ இதில் எல்லாம் ஒன்றும் இல்லை. வாங்க இந்த பொரியல் வந்து நம்ம வீட்டு ஸ்டைலில் பார்க்கலாம். பாருங்கள், 1.5 ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன் இந்த பொரியலுக்கு. அதில் வந்து கடுகு வந்து அஞ்சலை பெட்டி கரண்டி அளவுக்கு 1.5 கரண்டி கடுகு போட்டுட்டேன். கடுகு பொரியட்டும். பாருங்கள், கடுகு பொரியுது. இந்த டைம் வந்து நான் இவ்வளவு உளுந்து பருப்பு போட்டுக்க போகிறேன். கடலைப்பருப்பும் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் நான் ஒரு 8 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுற போகிறேன். பாருங்கள், வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம அவரைக்காயை போட்டுக்கலாம். அதனால் போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுட்டேன். இந்த டைம் நான் வந்து இதுக்கு தேவையான அளவு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டு போகிறேன். மிளகா பொடியும் போட்டுட்டு போகிறேன். பாருங்கள், இவ்வளவு சாம்பார் பொடியும் போட்டுட்டு போகிறேன். இதுதான் ஒன்று இதுக்கு காரம். இதுக்கு வந்து நம்ம மிளகாயோ பச்சை மிளகாயோ வரமிளகாயோ போடுறது கிடையாது. இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம தண்ணி தெளித்து வேக வைக்க வேண்டியதுதான். அவரைக்காய் பொரியல் வந்து நிறைய விதமாக வைக்கலாம். அவரைக்காய் பெரட்டல் எல்லாம் நிறைய விதமாக செய்யலாங்க. இது ஒரு ஸ்டைல், எங்கள் ஊர் ஸ்டைல். பொள்ளாச்சி பக்கம் வந்து இப்படி வைப்பாங்க எங்கள் வீட்டில் எல்லாம். இது வந்து சும்மா சாப்பாட்டில் போட்டு நம்ம பிணைஞ்சு சாப்பிட்லாம். ரச சாப்பாட்டு கூட வச்சுக்கலாம். நம்ம பருப்பு கடையிறோம் அல்லவா, பருப்புக கடையிற இதுக்கெல்லாம் வந்து இந்த பொரியல் வந்து நல்லா மேட்ச் ஆகும். அதில் வந்து எல்லாம் ஒரு பெரட்டி விட்டுட்டேன். இந்த டைம் வந்து நம்ம உன்னே அவரைக்காய் பொரியலுக்கெல்லாம் வந்து நம்ம வறுத்து பொடிச்சுன்னு செய்யலாம். பின்ன ரெண்டாவது வந்து நம்ம பொரியல் பொடின்னு எங்கள் வீட்டிலெல்லாம் பொடிச்சு வைப்போம். பொரியல் பொடின்னு அந்த பொடி போட்டும் செய்யலாம். அப்படியே ஒரு அவரைக்காய் பொரியல் செய்யலாம். நான் காட்டுறேன். இந்த அவரைக்காய் பொரியல் வந்து இதுதான் போடுவாங்க. சாம்பார் பொடி, மிளகா பொடி, மஞ்சள் பொடி, இது மாத்திரம்தான் போடுவாங்க. பாருங்கள், வெந்துருச்சு. அவரைக்காய்க்கு வந்து பெருங்காய பொடி நம்ம வேறு இதுக்கெல்லாம் போடலாம். இந்த இதுக்கு பெருங்காய பொடி போட மாட்டோம். மூடி போட்டுருவோம், வேகட்டும். இந்த பொரியல் வந்து அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு ரொம்ப மேட்சாக இருக்குங்க. மூடி போட்டுருவோம். பாருங்கள், உப்பு போட்டுக்க போகிறேன் நான். இந்த அவரைக்காய் வந்து நம்ம பொடியாக அறுத்து வைக்கிற அவரைக்காய்க்கு வந்து தண்ணி கம்மியாக ஊற்றணும்னா போதும். தண்ணி தொளிச்சா கூட போதும். தொளிச்சு மூடி போட்டு விட்டுக்கலாம். இது நம்ம இந்த பிச்சு போட்டு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வைக்கிற அவரைக்காய்க்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்ற வேணும். பாருங்கள், நம்ம பொரியல் ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், இந்த பொரியல் வந்து இப்படி வரும். இந்த டைம் வந்து நான் வந்து இதில் ஒரு 2 ஸ்பூனு கவிஞ்சு கிடையாது, கம்மியாக தலை நட்டு 2 ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காயை போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம ஒரு திருப்பிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்க போகிறேன். எனக்கு இந்த இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்ட போல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு இந்த மண் சட்டினால் அது கரெக்டாக ஆயிரும். 2 நிமிஷம் அதுலேயே நான் மூடி வைக்கும்போது கரெக்டாக ஆயிரும். இது வந்து சாப்பாட்டுக்கு, அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கெல்லாம் நல்லா மேட்சாக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் மேட்சாக இருக்கும். சாதத்துக்கு கூட போட்டு பெரட்டி சாப்பிட்லாம்.
டிஃபன் பாக்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு ரசம் இல்லைன்னா ஏதாவது பருப்பு கடைஞ்சது கூட வந்து நம்ம இந்த பொரியல் வச்சு கொடுத்தோம்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம். எல்லாம்